வசனங்களை வாசிக்கிற போது ஒரு எல்லாரும் நீங்க இந்த வசனத்தை கேட்டிருப்பீங்க, வாசிக்கும் போதே கேட்டிருப்பீங்க. அந்த வசனத்துல ஒரு மனுஷன் உடைஞ்சிருக்கிற நேரத்துல சொல்ற வார்த்தைகள், ஒவ்வொரு வசனமும் ஒரு மனுஷனோட வேதனைய வெளிப்படுத்துவதற்கு பல வார்த்தைகளை பயன்படுத்தப்பட்டிருக்கு. தாவீதின் வாழ்வில் எவ்வளவு உடைக்கப்பட்டிருந்த மனுஷன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாரு, எவ்வளவு அவர் எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் சந்திச்சிருக்கிறாரு, எவ்வளவு அவமானப்பட்டிருக்கிறாரு, மனசுல வேதனையும் கண்கள்ல கண்ணீரும் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையும் தான் அதுல அவர் வெளிப்படுத்துறாரு. நிறைய சொல்லிட்டே வர்றாரு. 9-14 வரைக்கும் அவருடைய அழுகை அதுல வெளிப்படுது. சொல்றாரு, நான் நெருக்கப்படுகிறேன் ஐயா. இந்த வார்த்தை உங்கள பலருக்கும் கூட இந்த வசனம் பொருத்தமானதா கூட இருக்கலாம். நம்மில் பலருக்கும் இந்த வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் பொருத்தமானதா இருக்கும். ஒருவேளை அப்படிப்பட்டவங்களா இருந்தா நமக்காக ஆண்டு கொடுக்குற ஒரு தீர்க்க தரிசனமா எடுத்துக்குவோம். வாழ்க்கையில எனக்கு இறங்குங்கப்பான்னு சொல்லி செஞ்சுதலின் ஜபம், என் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்படுறேன்ப்பா, எனக்காக இறங்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி கதறுதலின் ஜபம், அழுகையின் ஜபம் தான் இந்த சங்கீதம். சொல்றாரு, ஆண்டவரே துக்கத்தினா என் கண்ணும் என் ஆத்துமாவும் வயிறும் கூட கருகி போயிடுச்சுன்ற. பாருங்க, இதெல்லாம் லிட்டரலா ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒப்பீட்டான ஒரு வார்த்தைகள். அது எழுத்தின்படி கருகல, ஆனா அப்படி அந்த அளவுக்கு அவர் வேதனைப்பட்டிருக்கிறாருன்றத சொல்றார். ஒரு ஓமையா சொல்றார், என் கண்ணு, என் ஆத்துமா, என் வயிறு கருகி போயிருச்சு. எதனால அப்படின்னா எனக்கு இருக்கிற துக்கத்தினால, என் துக்கத்தினால அப்படி ஒரு நிலைமையில இருக்கிற ஆண்டவரே. என் பிராணன் சஞ்சலத்தினால, என் வருஷங்கள் தவிப்பினால கழிச்சு போயிடுச்சு. ஏக்கத்தோட எப்போ எனக்கு நன்மை நடக்கும், எப்போ எனக்கு அற்புதம் நடக்கும்னு நான் தவிச்சு போய் கிடக்குறேன்னு தாவீது சொல்றாரு. என்னுடைய அக்கிரமத்தினால என் பலன் குறைஞ்சிருச்சு, என் எலும்புகள் உலர்ந்து போயிருச்சுன்னு சொல்றாரு. அந்த ஒரு தைரியம் அவருக்கு இருக்கு. ஏன்னா என்னுடைய பாவமும் அதுல இருக்குன்னு சொல்றாரு. நானும் உங்களுக்கு விரோதமா தவறு பண்ணிருக்கிறேன், என் பாவத்தினால கூட நான் எனக்கு பலன் குறைஞ்சிருச்சு, எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு. நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியா பார்த்தா அவருடைய மன கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். எலும்புகள் உலர்ந்து போயிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைதான். எலும்புகள் உலர்ந்து போற நிலைமை நம்பிக்கை இல்லாதது. இனி என்னத்த நடக்க போகுது, இனி என்னத்த நடக்கும் அப்படின்ற ஒரு சோர்வுக்குள்ளான இடத்துலதான் என் சத்துருக்களாக யாவது நிமித்தமும் நான் என் அயலாருக்கு எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருப்பளிக்குமானேன். அதாவது என்னை பாக்குறவங்க என்னை வெறுக்கிற அளவுக்கு அனுப்பிக்கிறாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க கூட எனக்கு வெறுக்கிறாங்க, எங்க பக்கத்துல இருக்கவங்க நினைக்கிறாங்க. சத்துருக்கள் எனக்கு சத்துருக்கள் நிமித்தமாக அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வீதியில என்னை காண்கிறவர்கள் கூட என்னை பார்த்தா விலகி போயிடுறாங்க, என்கிட்ட பேச விரும்பல. சில நேரம் அப்படி கூட இருக்கும்ல, நம்ம சூழ்நிலையை பார்த்து சிலர்லாம் நமக்கு எப்பவும் வழியில பார்த்து எப்பவும் நம்ம கூட பேசுறவங்க நம்ம சூழ்நிலை நிமித்தமாக நம்மகிட்ட பேசுறது கூட கஷ்டப்பட்டுட்டு ஒதுங்கி போற ஒரு நிலைமை செத்தவனை போல எல்லாரும் நான் மறக்கப்பட்டுட்டேன்னு சொல்றேன்ல. பாருங்க, நான் உயிரோட தான் இருக்கிறேன், ஆனா இறந்து போனவங்களை எப்படி மறப்பாங்களோ அப்படிதான் என்னைய மறந்துட்டாங்க. என்னைக்கும் பாத்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம், அதுவும் இறந்துட்டாங்கன்னா அன்னைக்கு கொஞ்சம் அழுவாங்க, ஒரு 3 நாள் அழுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஓராண்டு கிடைச்சா நினைவஞ்சலி போஸ்ட் ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதானே, அது அந்த 1 வருஷம். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளே நிறைய பேர் மறந்துட்டோம். நம்ம கூட இருந்தவங்களை, இறந்து போனவங்களை நம்ம நிறைய மறந்துட்டோம். அப்பப்ப நினைவுகள் வரலாம் ஒருவேளை. தாவீது சொல்றாரு, எப்படி ஒரு இறந்து போனாலும் மறந்துடுவாங்களோ அது மாதிரி என்னையவே மறந்துட்டாங்க அப்படின்னு தாவீது சொல்றாரு. மறந்துட்டாங்க. இன்னைக்கு இந்த ராத்திரி நேரத்துல நீங்க ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாராவது உங்களை மறந்துட்டாங்கன்னு கவலைப்படுறீங்களா? தாவீது ஜெபம் பண்ணாலும் நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சுன்றத நான் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒருவர் இருக்கிற வரைக்கும் நம்ம கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. எலும்புகள் விழுந்து போனாலும் கூட நமக்கு நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. கர்த்தர் இருக்கிற வரைக்கும் நமக்கு நம்பிக்கை இருக்கு. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். நிறைய பேர் அவதூறை சொல்றாங்க. எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுங்கன்னு சொல்றாரு. சத்துருக்கள்னால நிறைய பேர் பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, ஆளாளுக்கு பேசணும். உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க செஞ்ச காரியங்கள், உங்க குடும்பத்துல நடந்த சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சில விஷயம். ஆனா
யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்க தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க பாரு. இதனாலதான் இது நடந்துச்சு, இப்படிதான் நடந்துச்சு, அவன் அப்படி பேசிட்டான், இப்படிதான் நடந்துச்சு, அவங்க மனைவிக்கு இப்படி, அவங்க பிள்ளைக்கு இப்படி, அவங்க அம்மாவுக்கு இப்படி, அவங்க பிள்ளை மகனுக்கு அப்படி, மகளுக்கு அப்படி, இப்படி வந்து நம்மளை பத்தி ஒண்ணுமே தெரியாது மற்றவங்களுக்கு. ஆனா அவங்க எல்லாம் கதை கட்டி பேசுறது, நமக்கு நியாய தீர்ப்பே கொடுத்துருவாங்க. சில நேரத்துல நம்மளை வந்து குற்றவாளி கூண்ல நிறுத்துற மாதிரி அவங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்மளை பத்தி பேசுவாங்க பாருங்க. ஒண்ணுமே தெரியாட்டா கூட அங்கங்க கண்ணு வச்சு காது வச்சு ஒரு உருவத்தை உருவாக்கி அப்படியே நம்மளை பத்தி பேசுற போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு. நம்மள தவறா புரிஞ்சுக்கிட்டு பேசுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் போய் சொல்ல முடியுமா? இல்ல நீங்க சொல்றது தப்பு, இதுதான் உண்மைன்னு தெருவுக்கு சொல்ல முடியுமா? மக்களுக்கு, சொந்தங்களுக்கு சொல்ல முடியுமா? நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இல்ல, பல நேரங்கள்ல நடந்தது ஒன்னா இருக்கும், ஆனா அவங்க பேசுறது வேற மாதிரி இருக்கும். அதத்தான் அவர் சொல்றாரு, அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாக ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. சில நேரங்கள்ல அவதூறு சொல்லுவாங்க. சிலரு நம்ம நெருக்கமா இருக்கிறவங்க அந்த அவதூறை நம்புவாங்க. அவதூறு நம்புற ஆட்களும் நிறைய பேர் இருப்பாங்க. பொய்ய நம்புறவங்க இருப்பாங்க. நம்மளை பற்றி பொய்யா சொல்றத நம்புவாங்க அத. ஆகவே தாவீதின் வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டங்களை சகிச்சிருக்கிறார். ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறாங்க, எனக்கு விரோதமாக பண்றாங்க, பிராணனை வாங்க தேடுறாங்க அப்படின்ற அதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. அதனால திகில் என்னை சூழ்ந்து கொண்டது அப்படின்னு 14ஆம் வசனம் இருக்குல்ல, 13 வரைக்கும் அவருடைய கண்ணீரை சொல்லிட்டாரு. ஆனா 14, 15 தான் நம்பிக்கையை சொல்றாரு. நாமும் கூட இந்த தாவீத மாதிரி நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய வேதனைகளையும் நம்ம சொன்னாலும் 14, 15 மாதிரி நம்ம சொல்லித்தான் ஆகணும். என்ன சொல்லணும்? எல்லாம் இருக்கு, ஆனாலும் நானும் கர்த்தாவே நம்பி இருக்கிறேன் ஐயா, நீரே என் தேவன் என்று சொன்னேன். 15 அழகா இருக்கு, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்பட்டுள்ள கைக்கும் என்னை தப்புவி. அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் எல்லாரும் சொல்லலாமா? என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. இன்னொரு முறை கூட சொல்லலாம் நினைக்கிறேன், அந்த முதல் வரியை மட்டும், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அன்பானவர்களே, அது வந்து ரொம்ப நம்பிக்கையான வார்த்தை. அது ரொம்ப நம்பிக்கையான வார்த்தை. நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஒருவேளை நீங்க யாராவது இந்த மாதிரியான தாவீதை போல இவ்வளவு கஷ்டத்தின் பாதையில நீங்க போறதா இருந்தா கூட நீங்க இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க, ஆண்டவரே உலகம் பேசட்டும், ஊர் பேசட்டும், சத்துருக்கள் எனக்கு விரோதமா எழும்பட்டும், எனக்கு என்னை வந்து புறக்கணிக்கட்டும், என்னை அற்பமா நினைக்கட்டும், என்னை அவமானப்படுத்தட்டும், இதெல்லாம் நடந்துட்டு இருந்தா கூட என்னுடைய காலங்கள் வந்து அவமானப்படுத்துறவங்க கையில இல்ல, என்னுடைய காலங்கள் எனக்கு என்னை அற்பமா பேசுறவங்க கையில இல்ல, என்னுடைய காலங்கள் என்னை மறந்துட்டாங்கல்ல அவங்க கையில இல்ல, என்ன சத்துருக்கள் போல எழுப்பி நின்று இருக்கிற சொந்தக்காரன் கையில என் காலங்கள் இல்ல ஆண்டவரே, என்னுடைய காலங்கள் உம்முடைய கையில் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த ராத்திரி நேரத்துல இந்த ஒரு பெரிய நம்பிக்கையை நீங்களும் நானும் எடுத்துக்கிட்டோமா? நீங்களும் நானும் அந்த நம்பிக்கை எடுத்துக்கிடுவோமா? ஆண்டவரே, என் காலங்கள் வந்து சில நேரம் அப்படியே சுத்தி நின்று பேசுறவங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க சொல்ற மாதிரி நமக்கு நடந்துருமோ, அவங்க நினைக்கிற மாதிரி தீங்கு வந்துருமோன்னு சில நேரம் நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. அதை தூக்கி எறிஞ்சிருவோம். ஏன்னா மனுஷர்களுடைய கையில என் காலங்கள் இல்ல, என் தேவனுடைய கைகள்ல என் காலங்கள் இருக்கின்றத ஒருபோதும் மறந்துடாதீங்க. எனக்கு இந்த ராத்திரி உங்க கூட ஆண்டவர் தெளிவா பேசுற நம்ம கூட நம்ம எல்லாருமே இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. நிச்சயமா சொல்றேன், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ சொந்தக்காரங்க கிட்டயோ நமக்கு விரோதமா பேசுற விசுவாசிகள்கிட்ட கூட நம்முடைய காலங்கள் இல்ல, கர்த்தர் கையில தான் நம்முடைய காலங்கள் இருக்கு. அவர் நம்முடைய காலங்களை ஆசீர்வதிப்பார், நம்முடைய காலங்களை உயர்த்துவார், நம்மை தப்புவிப்பார். நம்மை துன்பப்படுத்தக்கூடிய கைக்கு நம்மை ஆண்டவர் தப்புவிக்கிற தேவன் பைபிள்ல படிக்கிறோம். ஹல்லேலூயா. சத்துருக்களின் கைக்கு நம்மை தப்புவிக்கிற தேவன் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. யோசேப்பின் காலங்கள் அவன் சகோதரர் கையில் இல்லை. யோசேப்பின் காலங்கள் போர்த்திபாருடைய மனைவி கையில் இல்லை. யோசேப்பின் காலங்கள் பாத்திரக்காரன் கையில் இல்லை. யோசேப்பின் காலங்கள் எந்த மனுஷர் கைகளிலும் இல்லை. பார்வோனுடைய கையில் கூட இல்லை. யோசேப்பின் காலங்கள் கர்த்தர் கையில் இருக்கிறது. இதை கேட்கிற சகோதரா சகோதரி, உங்களுடைய காலங்கள் தேவனுடைய கையில் இருக்குது. அலைகளை எழுப்பினாலும் சத்துருக்கள் எழுப்பினாலும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாத அளவுக்கு தேவன் பாதுகாப்பார், அவரை வழி நடத்துவார். ஆண்டவர்கிட்ட மக்களுக்கு மாதிரி ஜெபம் பண்ணிடுவோம். உங்கள் வேதனைகள் எல்லாம் கர்த்தர் சமூகத்துல வைங்க.
கர்த்தர் நிச்சயமா உடைய காலங்களை ஆசீர்வதிப்பார். உடைய காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோசேப்பின் காலங்களை ஆசீர்வதித்தார் இல்லையா? எத்தனையோ பேர் நினைச்சாங்க, அவன் சகோதரர் நினைச்சாங்க, யோசேப்பின் காலம் நம்முடைய கையில தான் இருக்கு, அவன் காலத்தை இன்னையோட முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. யோசேப்பின் காலத்தை தன் கையில் வைத்திருப்பது போல அவன் சகோதரர் பேசினாங்க. குழியில போட்டு அவன் காலத்தை முடிச்சிடலாம் நினைச்சாங்க. இல்ல, யோசேப்பின் காலங்கள் சகோதரர் கையில கிடையாது. அவனுடைய காலங்கள் கர்த்தர் கையில இருந்ததுனால அவன் காலங்களை முடிக்க நினைச்சாங்களே, அவங்க காலங்களே யோசேப்பு கைக்கு வர்ற அளவுக்கு தேவன் யோசேப்பின் கைகளினால் அவன் சகோதரருடைய காலங்களை நீட்டிக்க பண்ணுவதற்கு தேவன் சித்தம் கொண்டார். அன்பானவர்களே, கவலைப்படாதீங்க. ஒருவேளை நீங்க இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போயிருந்தீங்கன்னா சொல்லுங்க, காலங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர்.